தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் கணக்கீட்டு படிவம் ஒப்படைக்க இன்று கடைசி நாளாகும். தலைமை தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்து பெறுதல், பதிவு செய்தல் ஆகிய பணிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும், அன்று முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை ஆட்சேபங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலை விட கூடுதல் வாக்குகளை தங்கள் வாக்குச்சாவடியில் பெறும் வகையில் வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்றி காட்ட வேண்டும் என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பிரச்சார பரப்புரை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அப்போது வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் அனைவரும் போர்க்கால அடிப்படையில் SIR பணிகளில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் ஒவ்வொரு பூத்திலும் தெருமுனை கூட்டங்கள், வீடு வீடாக கலந்துரையாடல் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு இயக்கங்கள் மூலம் வாக்காளர்களை பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்துள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், தீய சக்தி திமுகவை தமிழகத்தை விட்டு அகற்ற எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியதாகவும், அன்று முதல் இன்று வரை இந்த கட்சியை யாராலும் தொட்டு பார்க்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வர துடிக்கிறார் என்றும் அது ஒருபோதும் நடக்காது என்றார். 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வியை சந்திப்பார் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன்னுடைய பயத்தை போக்குவதற்காக எடப்பாடி பழனிசாமி போட்ட மேக்கப் தான் பொதுக்குழு என கூறிய அவர், மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது போல மாப்பிள்ளை பழனிசாமி தான், ஆனால் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என விமர்சித்தார். மெகா கூட்டணியை அமைப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த கட்சியும் செல்ல தயாராக இல்லை என கூறிய RS பாரதி, 10 தோல்வி கண்ட பழனிசாமிக்கு எந்த ஆளுமையும் இல்லை என்றார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 70 தொகுதியை கூட தாண்டாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த வைகோவை அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று EPS கூறிய நிலையில் வைகோ இந்த பதிலை தெரிவித்தார். தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என விரும்புபவர்கள் பிரிந்திருக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதையே விரும்புவதாக OPS தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு சென்னையில் நடைபெற்ற நிலையில் தேனியில் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அதிமுக ஒன்றாக வேண்டும், பிரிந்து சென்ற அதிமுகவினர் ஒன்றிணைந்தால் மட்டுமே இது சாத்தியம் என கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் OPS, TTV தினகரன் ஆகியோரை மீண்டும் இணைப்பது குறித்து அண்ணாமலை முயற்சி எடுத்து வருவது குறித்த கேள்விக்கு OPS இவ்வாறு பதில் அளித்தார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என்பதில் மாற்றமில்லை என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விரைவில் அறிவிப்பதாகவும், வரும் தேர்தலில் கடும் போட்டி நிலவுவதால் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் கூட்டாட்சி அமைய வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். மேலும் தாவேகா தலைமையில் வலிமையான கூட்டணி அமைந்தால் அது நிச்சயம் திமுகவிற்கு கடும் போட்டியாக இருக்கும் என்றார்.